இன்றைய நாளுக்கான முதல் ப்ரோமோவை அதிரடியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. விஜய் சேதுபதி என்ன கேட்குறாரு அப்படின்னா, அடுத்த வாரம் உங்கள் வீட்டிலேருந்து எல்லாம் வரப்போகிறாங்க இல்லையா, இது யார் வந்து ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்க, யாருக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்ல வேண்டாம், மற்றவங்க சொல்லுங்கள், நாம் கேட்போம் அப்படின்ன உடனே, அப்படியா சார், இதுக்கு நான் கண்டிப்பாக சொல்லணுமா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உத்தமன் பிரதீப் அப்படிங்கிற மாதிரி உத்தமன் விக்கல் விக்ரம் சார், பயம்னா அது பார்க்கு தான் சார். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. நான்லாம் பாருங்க எவ்வளோ ஜென்டில்மேனான ஒரு கேம் ஆடிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து தூக்கி கொஞ்சுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படி விக்ரமே, மனசாட்சியே இல்லாத அவ்வளோ தப்பு பண்ணிட்டு ஜம்முன்னு இங்கே உட்காந்துருக்கேன். மனசாட்சியே இல்லாத விஜய் சேதுபதி ஒன்று அட்ரஸ் பண்ண மாட்டார்ல. சில கிளாஸ்லாம் இந்த சொம்படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருப்பான். சொம்படிக்கிற ஸ்டூடெண்ட்னா வாத்தியார் என்ன சொன்னாலும் அந்த வேலைகளை அப்படியே செஞ்சு கொடுத்துட்ருப்பான். அவருக்கு வந்து கடைசியாக அந்த மார்க் இருக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டு விடுவாப்புல அந்த வாத்தியார். அதே மாதிரி ஒரு வேலை பார்க்குற இடத்துல அந்த சொம்படிக்கிற ஸ்டாஃப் ஒருத்தர் இருப்பான். எல்லாத்துக்கும் சொம்படிச்சிக்கிட்டே இருப்பான். மேனேஜ்மெண்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை அவர் தனியாக போட விட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேடர் தான் விக்ரம். இவரை வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்து கொஞ்சுவாங்க. பார்ப்போம். அடுத்து சபரி சொல்கிறார், எங்களுக்கெல்லாம் அது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு சார், ஆனால் பாருக்கு மட்டும் ஃபீஸர் பாக்ஸ் டாக்ஸ் சார். அதேமாரி அடுத்தது கானா வினோத் வந்து அவர் சொல்கிறது நேச்சுரலாக இருக்குது. கொஞ்சம் அந்த பொண்ணு பயந்துட்டு எல்லாருக்குமே பார்வதின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா பாவீங்களா. ப்ரோமோ அந்த பார்வதி பேசலைனாலும் பார்வதி சம்பந்தமான விஷயங்களாகவே தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் இருக்குது தம்பி. அவங்க அம்மா சாதாரண கிடையாது, அவங்க ஒரு பேராசிரியரான். வந்து எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். வந்து அந்த கேமையும் டேர்னிங் பாயிண்ட் மாற்றி விடுவாங்க. அப்போ தெரியும் உங்களுக்கெல்லாம். கனி என்ன சொல்கிறாங்கன்னா, குற்ற உணர்ச்சியுடன் இருக்காங்க சார் ஆதிரை. ஏன் கனி குற்ற உணர்ச்சியோடு இருக்காங்க? அப்போல்லாம் அந்த நிகழ்வு நடந்த போதெல்லாம் நீங்கள் அவங்க கூட தானே இருந்தீங்க. அப்போ ஏதாவது அட்வைஸ் பண்ணீங்களா? நீங்கள் பண்ண மாட்டீங்க. குற்ற உணர்ச்சியுடன் இருக்காங்க சார் ஆதிரை. அது நான் பார்க்கணும் சார் அப்படின்னு ஒன்று சுபிக்ஷா எழுந்திருக்கிறாங்க. சார், ஆதிரையுடைய வீட்டிலேருந்து வந்து எஃப்ஜேவை ஏதாவது நான் கேட்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஆனால் சுபிக்ஷா, நீங்கள் ஒரு கேமரே இல்லைன்னு நாங்கள் எப்போதும் சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா, இப்போவும் ப்ரூவ் ஆயிடுச்சு சுபிக்ஷா. நீங்கள் கணிச்ச அந்த 2 பேருமே இன்றைக்கே போயிட போகிறாங்க. அவங்க ஃபேமிலி அப்புறம் எப்படி வரும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாருடைய ஃபேமிலி வந்து இந்த கேமின் டேர்னிங் பாயிண்ட்டாக அமைவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த மூமெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்? எனக்கு விஜய் சேதுபதி சொல்கிறது போல் என்னுடைய எண்ணமே அடுத்த வாரத்தை நோக்கி போகுது. இன்னொன்று கிளியராக சொல்கிறேன் நண்பர்களே, விஜய் சேதுபதி எபிசோடு பார்க்குறதே இல்லை. எப்படி நேரத்தை ஓட்டுறாரு பார்த்தீங்களா? கேட்க வேண்டிய பல விஷயங்களை அவர் கேட்கவே இல்லை. விக்கல் விக்ரம தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, சப்போர்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் பயாஸ்ட்.